ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவை கேசரி செய்யலாம். அது தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ரவை 1/2 கிலோ. இது பழைய ரவை கொஞ்சம் அதையும் எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஏலக்காய், இது முந்திரி திராட்சை, கேசரி பவுடர். இது வந்து தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நெய், வீட்டிலே காய்ச்சின நெய். இதில் வந்து சர்க்கரை இருக்குது. இது பான் சட்டி. அது ரவை எடுத்து கொட்டுறதுக்கு இந்த தட்டை வறுத்து இது வந்து கிளறதுக்கு ஒரு தோசை திருப்பி. இப்போ நம்ம அடுப்பை ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமி என்னங்க, உடம்புல பயம் இருந்தால் தான் யாருக்காவது நீ அடங்கினாத்தான் உங்கள் அடுப்பு சீக்கிரம் பற்றும், உங்களுக்கு பயந்தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கலாம். இப்போ ஒரே இதில் பத்துதான் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குச்சிலே பற்ற வைக்கணுங்களா, அப்போ தான் வீட்டுக்கு அடங்குவாளாம், பயந்துக்குவாளாம் அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் இப்போ எத்தனை குச்சியில் பற்றுதுன்னு. பற்றிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு கட் பண்ணி ரவையை வறுத்ததுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கோசரம் கப்பில் அளந்துக்கிறேன். அப்படியே 1/2 கிலோ ரவைக்கு இவ்வளோ தண்ணி அப்படின்னு எனக்கு தெரியாது, அதனால் அளந்து எடுத்துக்கிறேன். பழைய ரவை கொஞ்சம் கடையும் எடுத்து போட்டுக்கிறேன். 2 கப்பு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நெய் ஊற்றி வறுத்து வறுத்துக்கணும். கொஞ்சம் வறுத்து நம்ம ரவையை வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் 2 கப்பு ரவை எடுத்துக்கிறோம். ஒரு 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். அஞ்சு கப் தண்ணி ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரவை இதில் லேசாக கொட்டி கொஞ்சம் விட்டுட்டே இருக்கலாம். கிட்டிக்கிட்டே இருந்ததுன்னா கட்டி விழுவாத இருக்கும். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பருப்பு தான் இல்லை அது இந்த கடையில். இன்னும் சர்க்கரை போடலைங்க. சர்க்கரை வந்து ரவை நல்லா வெந்தால் தான் போடணும், இல்லைன்னா அப்படியே ரவை வேவாத மாதிரி அப்படியே விரைச்சிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வெந்த வெட்டி சர்க்கரை போட்டு கிண்டிக்கலாம். நாங்கள் வந்து நல்லா சிகப்பு கலர் பொடி தான் போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து ஆரஞ்சாக இருக்கும், அது வாங்கலை. சிகப்பு தான் எங்களுக்கு பிடிச்சதுனால சிகப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம். 2 கப்பு ரவை சொல்லியிருந்தோம். 1 கப் ரவையை எடுத்து, ஏன்னா பான் சட்டிக்கு மேலே போகும், சர்க்கரை போட்டால் கிண்ட முடியாதுன்ட்டு 1 கப்பு எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ். 1 கப்பு ரவை தான். ரவை நல்லா வெந்த விட்டு தான் கண்டிப்பாக சர்க்கரை போடணும். நம்ம வேவாதே சர்க்கரை போட்டோமா அது ரவை வேவாது, விரைச்சிக்கும் நல்லா. கட் பண்ணி இப்போ வந்து நல்லா ரவை வெந்துச்சு. நம்ம தேவையான சர்க்கரை போட்டுருவோம். சர்க்கரை நல்லா நிறையா போட்டால் தான் நல்லா சுவையாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை போடுறோமோ அந்த அளவுக்கு தான் ரவை கேசரி நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா இப்போ கிண்டிக்கலாம். சர்க்கரை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கலாம். சர்க்கரை போட்ட விட்டு தீ அதிகமாக வைக்கூடாது, கண்டிப்பாக தீஞ்சு போயிடும். ஆரமாக வச்சுட்டு நம்ம கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிட்டு இறக்கலாம். நல்லா வெந்துச்சு. நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். நெய் தட்டுக்கு ஏற்கனவே தொடைய வச்சாச்சு. மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொல இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சா தான் நல்லா
பீஸ் போட முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரவை கேசரி ரெடி, சாப்பிட்லாம். கொண்டு கட்டிக்கிட்டேன். நல்லா இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கொஞ்சம் நல்லா ஆறின வெட்டி நம்ம பீஸ் போட்டோம்னா பீஸாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க.